ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 34 1 முதல் 4 வரை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளை கத்த நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். ஏசப்பா ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையை கத்த நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே அப்பா, உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பும்படியாக கேட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அப்பா உண்மை நோக்கி பார்க்க, உண்மை ஆராதிக்க, ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்க கத்த நீர் எங்களுக்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரே அப்பா கத்தாவே, ஆண்டவரே அப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா கத்தாவே, நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே இயேசுப்பா உண்மை ஆண்டவரே அப்பா கத்தாவே உண்மையாய் ஆண்டவரே அப்பா ஆராதிக்க கத்த நீர் எங்களுக்கு கிருபையை கொடுங்க. முற்றிலுமாய் நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடலாம். நம் தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அந்த நாமத்தை நம்ம துதித்து பாட போறோம். நம்ம தேவன் அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். கடந்த நாட்கள் நம்ம தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மளை பேச சொல்லி அழைத்த தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், அவர் இத்தனை நாட்களும் நம்மை நடத்தி வந்தார். அதற்கு நன்றி சொல்லி நம்ம பாடலை பாடலாம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், எரிகோ போன்ற எதிர்ப்புகள் எனக்கு எதிராய் வந்து எழும்பினாலும், சேனையின் கர்த்தர் எந்தன் முன்னே செல்கிறார் என்று பயப்படினேன். சேனையின் கர்த்தர் எனக்கு முன்னே செல்கிறார் என்று பயப்படினேன். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் என் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும்,
நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றி சொல்லி பாடுவேன். நாதன் இயேசுவின் நாமத்தையே நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நன்மைகளை மாத்திரம் செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே அப்பா. ஆண்டவரே எரிகோ போன்ற எதிர்ப்புகள் வந்தாலும் எங்கள் முன்பாக செல்லுகிற எங்கள் தேவனே அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எங்களுக்காக கொடி பிடிக்கிற தேவன் அப்பா. எங்களுக்காக நீங்க யுத்தம் செய்கிற தேவன் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நன்மையானது செய்தீரே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே எவ்வளோ ஏசப்பா நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் கீழே விழுந்த போதும், ஆண்டவரே நாங்கள் விழுந்திருந்த போதும் எங்களை தூக்கின உடைய கரங்கள் எவ்வளவு நல்லது ராஜா, எவ்வளவு அழகுள்ளது ராஜா. ஆண்டவரே உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பதே எங்கள் மேன்மையாக இருக்கிறது ராஜா. நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும். ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நாங்கள மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன். என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன துக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே,
என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு வத்தலையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை பாட உம்முடைய புகழ உம்முடைய மகத்துவங்களை சொல்ல அப்பா நீர் எங்களுக்கு செய்த உம்முடைய நன்மைகளை விவரிக்க ஆண்டவரே இந்த ஒரு நாவு எங்களுக்கு போதாது ராஜா. நீர் அவ்வளவா எங்கள் வாழ்க்கையில நன்மைகளை நீங்க செய்திருக்கிறீங்க. அவ்வளவா எங்கள் துணையாளரா ஏசப்பா ஆண்டவரே எங்களை நடத்துகிறவரா ஆண்டவரே எங்கள் பாதுகாப்பாய் நீர் இருந்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் இடைப்பட்ட பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. மீதுள்ள நேரத்தையும் கருத்தில் நாங்கள் தருகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் கூட வரவேற்கிறேன். அருமையான ஆராதனை ஏறெடுக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்தார். தேவ பிரசனத்தை உணர முடிந்தது. இப்போது தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்திலே நீதிமொழிகள் என்ற ஒரு புஸ்தகத்தை நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அந்த நீதிமொழி புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாக சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவிலே தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருள்களையும் அறிந்து கொள்வான். அல்லேலூயா. அருமையான ஒரு புஸ்தகம்தான் நீதிமொழி புஸ்தகம். ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரமாக கட்டாயமாக வாசிக்க வேண்டிய புஸ்தகம்தான் நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகளிலே 31 அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் நிச்சயமாய் இந்த இடத்துல சொன்னது போல நாம் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி, ஆம், இந்த புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது நாம் அறிவடைகிறவர்களாக இருக்கோம். வினா ஏற்படும் கேள்விகள் நமக்கு எழும்பும். நாம் அதனாலே நம் விவேகத்தை அறிய முடியும். உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவித சூழ்நிலைகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நாம் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும், விவேகமுடையவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை நாம் எப்படி கையாள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக உபத்திரவங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று இந்த புஸ்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நாம் இந்த புஸ்தகத்தை வாசித்து நாம் அறிவடைந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் ஜீவிக்க முடியும். இந்த புத்தகத்தை எழுதினவர் சாலமன் எவ்வளோ ஞானியாக இருந்தான் உங்களுக்கு தெரியும். அவன் தேவனிடத்தில் கேட்ட ஒரு விண்ணப்பம், அது ஞானத்தை மாத்திரமே கேட்டான். அவன் கேளாத அந்த ஐஸ்வர்யத்தையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார். இப்படியா தேவன் கேட்டது ஞானம். இன்றைக்கு நமக்கு ஞானம் மிக முக்கியம். நாம் இந்த நீதிமொழி புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஞானம் அடைவர்களாய் இருக்கிறோம், புத்தி தெளிவுடையவர்களாய் மாறுவோம், விவேகம் பெறுகிறவர்களாய் இருப்போம். பெரும்பாலும் இந்த புத்தகத்தை எல்லோரும் அலட்சியப்படுத்தி விடுவார்கள், வாசிக்க மாட்டார்கள். எல்லோரும் சங்கீத புஸ்தகத்தை வாசிப்பார்கள். ஆம், எல்லா புத்தகங்களும் நமக்கு மிக முக்கியமானவைகள். நாம் முழு வேதகமத்தையும் நாம் வாசிக்க வேண்டும், அறிவடைய வேண்டும். அதன்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நீதிமொழி புஸ்தகத்திலிருந்து ஒரு 5 வசனங்களை மாத்திரம் எடுத்து இந்த வேதத்திலே நாம் ஒப்பிட்டு, வேதத்தில் உள்ள பாத்திரங்களோடு ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது காரியம், நீதிமொழி புஸ்தகத்திலே
25வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அல்லேலூயா. வெள்ளித்தட்டு அதுவே விலை உயர்ந்தது. அந்த வெள்ளித்தட்டிலே ஒரு பொற்பழங்களை வைக்கும் பொழுது இன்னும் அது விலையேற பெற்றதாய் மாறிவிடுகிறது. விலையேற பெற்றது, அருமையானது, அது மிக உபயோகரமானது, நம்முடைய அத்தியாவசியமாக காணப்படுகிறது என்ற அர்த்தத்தில் தான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. சில சமயம் நாம் பல பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பல நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கலாம். அந்த ஏற்ற சமயத்திலே ஒரு தக்க வார்த்தை, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு ஆலோசனை நமக்கு கிடைக்கும் என்றால், ஒரு அறிவுரை கிடைக்கும் என்றால், அதுதான் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். தம் தாசர்கள் மூலமாக ஆவியினால் ஏவப்பட்டு நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாம் பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும் போது அல்லது மிகுந்த சோர்வுற்றிருக்கும் போது ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது நாம் தெளிவில்லாது இருக்கிறபடியினாலும், நாம் நெருக்கத்தில் இருக்கிறபடியினாலும் அவர் சத்தத்தை நாம் கேட்காது போகிறவர்களாக இருக்கிறோம். அதனால் அவர் தம் தாசர்களை அனுப்பி தாசர்கள் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசி ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை அது யார் மூலமாக வேணுமானும் ஆண்டவர் பேசுவார். அவர்கள் நமக்கு ஏற்ற சமயத்தில் அந்த சொன்ன வார்த்தை தான் விலையேற பெற்றது. நாம் அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த சோர்விலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம், ஜெயம் பெறுகிறவர்களாக இருப்போம். அதுதான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்திலே உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, மோசே தன் ஜனங்களை விசாரிக்கிறவனாய் இருந்தான். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஜனங்கள் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பார்கள். தங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அவனிடத்தில் வந்து சொல்வார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? தேவனிடத்தில் விசாரித்து அவர்களுக்கு சொல்வான். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு காரியமாக இருந்தது. மோசேவானவன் சலித்து போகிறவனாக அல்லது மிகவும் சோர்வுடையவனாக எத்தனை பேருக்கு அவன் தேவனிடத்தில் விசாரித்து அவர்கள் பிரச்சனைக்கு தினந்தோறும், ஒரு நாள் அல்ல, தினந்தோறும் நடக்கிற ஒரு காரியமாக இருந்தது. அப்பொழுது அவருடைய மாமன் எத்ரோ வருகிறார். இதை பார்த்த பிறகு அவர் திகைத்து போய்விட்டு ஒரு ஆலோசனையை மோசேக்கு கொடுக்கிறார். மோசே, உன்னால் இது முடியாத ஒரு காரியம், நீ சோர்ந்து போவாய். நீ செய்ய வேண்டியது ஒன்று என்னென்றால், 10க்கு அதிபதி, 100க்கு அதிபதி, 1000க்கு அதிபதி என்று சொல்லி நீங்கள் அதிபதிகளை மாற்றி அவர்கள் தங்களுடைய அதிபதிகளிடத்தில் தங்கள் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வருவார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். அவர்களால் முடியாத காரியத்தை மாத்திரம் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். அப்பொழுது நீ விசாரித்து அவருடைய பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயாக. இல்லை என்று சொன்னால் காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் இந்த ஜனங்க உனக்கு முன்னாடி நின்று அவங்க சோர்ந்து போவாங்க. அவங்கள பார்த்து அவங்களுக்குரிய காரியங்களை நீ விசாரித்து அவர்களுக்காக நீங்கள் ஆலோசனை சொல்லும் போது நீ சோர்ந்து போவாய் என்று சொல்லி அந்த ஆலோசனையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதான் விலையேற பெற்ற ஒரு ஆலோசனை. ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை. இல்லைன்னா மோசே என்ன ஆகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்கள ஜனங்களுடைய பிரச்சனைகளை குறித்தே ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள், அவர்கள் அத்தனை லட்சக்கணக்கான மக்களும் அவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பான். மக்களும் சோர்ந்து போவார்கள், மோசேயும் சோர்ந்து போவான். எத்ரோ மூலமாக தேவன் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதை தான் நம்ம யாத்திராகமம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 17லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகினாலே நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை ஏற்ற சமயத்தில் நமக்கு வார்த்தைகள் கிடைக்கும் என்று சொன்னால் அதுதான் விலையேற பெற்றது. பொற்தட்டில், வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கும்.
ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம வாசிப்போம். நீதிமொழி புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான். ஹல்லேலூயா. பிரிந்து போகிறவன், ஒரு குடும்பத்தில் நல்ல ஐக்கியமாக இருக்காங்க, நண்பர்கள் நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்க, அல்லது பிஸ்னஸில் நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்க, அல்லது கணவன் மனைவி நல்ல ஐக்கியமாக இருக்காங்க. இதில் ஒருவர் பிரிந்து போக வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றால் அது எதனால் என்றால் தங்கள் இச்சையின்படி செய்ய பார்க்கிறார்கள், தன் இச்சையின்படி வாழ விரும்புகிறார்கள், தங்கள் மனம் போல வாழ விரும்புகிறார்கள், தன்னுடைய விருப்பங்களை, தங்களுடைய இச்சைகளை, தங்கள் ஆசைகளை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்ள விரும்பினார்கள். அதனால தான் அவர்கள் பிரிந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரிந்து போகிறதுக்கு காரணம் என்னென்னா தங்கள் இச்சையின்படி செய்ய பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் நீதிமொழி புஸ்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் இளைய குமாரன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சொத்தை பிரித்து வாங்கி கொண்டு தன் நண்பர்களோடு கூட தூர தேசத்துக்கு போய் அவன் என்ன செய்கிறான், தன் இஷ்டம் போல வாழ்ந்து எல்லாவற்றையும் வேசிகளிடத்திலும் பாவ வாழ்க்கையிலும் நண்பர்களுடைய ஐக்கியத்திலும் செலவழித்து கடைசியில் பஞ்சம் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் பன்றி மேய்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போய்விடுகிறான் என்பதை நாம் லூக்கா 15வது அதிகாரத்திலே 11லேருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்க முடியும். இங்கே இந்த இளையகுமாரன் தன் தகப்பனையும் தன் சகோதரையும் தன் வீட்டையும் விட்டு பிரிந்து போவதற்கு காரணம் என்னென்றால் தன் இச்சையின்படி வாழ வேண்டும், தன் வாழ்க்கையிலே உல்லாசமாக இருக்க வேண்டும், வேசிகளோடு கூட காலம் செலவழிக்க வேண்டும், நண்பர்களோடு கூட இன்பமாய் வாழ வேண்டும், உல்லாசமாய் வாழ வேண்டும். கண் போன போக்கிலே தன்னுடைய இதையும் விரும்பின வாழ்க்கையின்படி உலக பிரகாரமாக தங்கள் ஆசைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளும்படியாக அவன் பிரிந்து போக இச்சையுடையவனாயிருந்தான். அந்த இச்சை தான் தகப்பனையும் சகோதரனை விட்டு அந்த குடும்பத்தை விட்டு அவனை பிரிய செய்தது. அல்லேலூயா. நாம் பிரிந்து போகிறவர்களாக அல்ல. அல்லேலூயா. நாம் குடும்பத்தை விட்டு, மனைவியை விட்டு, கணவனை விட்டு, பெற்றோர்களை விட்டு நாம் பிரிந்து போக மனமுடையவர்களாக இருந்தால் நம்முடைய இச்சையை பூர்த்தி செய்வதற்காக போகிறோமே ஒழிய நாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்காக போவதில்லை. நாம் வாழ்க்கையில் பாவங்கள் ஏற்படுகிறது. அதனாலே இதுதான் இந்த இடத்துல நீதிமொழி இந்த வாக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. 3வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழி புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். நம்ம இடத்துல நிறைய பணம் வச்சுட்டு சஞ்சலத்தோடு பாவத்தோடு வாழ்வதை பார்க்கணும். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். கொஞ்சம் நமக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதில் நம்ம வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அதிக ஐஸ்வர்யத்துக்காக ஜனங்கள் பாவங்கள் செய்கிறார்கள், தவறான வழிகளிலே போகிறவர்களாக இருக்கிறார்கள். போதுமென்ற மனதோடு கூட வாழ வேண்டும் என்று தான் இங்கு கற்றுக் கொடு, அதுதான் பவுலும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே கர்த்தரை பற்றும் பயத்தோடு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நிறைய பணம் வச்சுக்கிட்டு சஞ்சலத்தோடு பாவத்தோடு வாழறதுல என்னங்க இருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம் அல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பாவத்திலேருந்து சாபம் வருகிறது அல்லவா? பாவத்திலேருந்து வியாதிகள் வருகிறது அல்லவா? சஞ்சலத்தோடு வாழறது என்னத்துக்குங்க? அதிக ஐஸ்வர்யத்தோடு வாழும்போது அதிக பிரச்சனைகள் தான் வரும். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, தூக்கம் இருக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நேரம் இருக்காது. சம்பாதிக்கணும் ஓடிக்கிட்டே இருப்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கொஞ்சம் பொருள் இருந்தால் கூட நம்ம உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் வாழ முடியும். அதை தான் இது கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலேருந்து நம்ம வாசித்து பார்த்தோன்னா எலிசா கேயாசி, அல்லேலூயா. எலிசா பணத்தின் மீதோ பொருள் மீதோ அவனுக்கு ஆசையே இல்லைங்க.
எலிசாவுக்கு எப்போதுமே ஆண்டவருடைய அபிஷேகத்திலும் அந்த வரங்களின் மேலே தான் அவனுக்கு ஆசை. கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறான். நாகமான் என்ற அந்த சீரிய படைத்தலைப்பை வரும்போது குஷ்டரோகத்தை அவன் வந்து அவன் 7 தரம் யோர்தான் நதியில் ஸ்நானம் பெற்று சுகமடைந்த போது அவன் எலிசாவுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கிறான். எலிசா பொருளுக்காக மயங்கவில்லை, அதை மறுதலித்து விடுகிறான். அல்லேலூயா. ஆகினாலே ஆனால் கேயாசியோ அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு இதோ அவரிடத்தில் பின்பாக சென்று ஓடி சென்று அந்த பொருள்களை கேட்டு வாங்கி பெற்று வீட்டிலே வைத்துவிட்டு திரும்பி வரும்போது எலிசா கேட்கிறான். நான் பாருங்கள், அதனால் கேட்கும்போது அவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அவனுக்கு நாகமான் இருந்த அந்த குஷ்டரோகம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்குமே வந்துடுச்சு, அவன் சந்ததிகளுக்கும் வந்துடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சஞ்சலத்தோடு நான் வாழறதை காட்டிலும் கர்த்தருக்கு பயந்து கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் ஆசீர்வாதமாகவும் நம்ம சந்தோஷமாக சமாதானமாக ஜீவிப்பது தான் ரொம்ப முக்கியங்க. அதை தான் இந்த பகுதி கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. 4வது காரியம் நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி புஸ்தகத்திலே 11வது அதிகாரம் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அது நடுவிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி சங்கீதம் 34 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அதே தான் இங்கே நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று நீதிமொழி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆம், ஆண்டவர் நிச்சயமாய் இக்கட்டில் நீதிமானை விடவே மாட்டார். அவனை தப்புவிப்பார், அவனை விடுவிப்பார், அவனை ரட்சிப்பார். அவனை சத்துருவின் கையில் நீதிமானை விடமாட்டார். நீதிமானை கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார், நீதிமான் சார்பில் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல நீதிமான் இக்கட்டில் இருந்து விடுவிக்கப்படுவான் என்று நீதிமொழி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நீதிமானாய் வாழ வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நாம் துன்மார்க்கர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். ஆனால் உனக்கு விரோதமாய் துன்மார்க்கம் செய்கிறானே, அவன் அந்த இடத்திற்கு கொண்டு வரப்படுவான் என்பது தான் நீதிமொழி சொல்லுகிறது. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் என்று சொல்லி வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது தானியேல் ஜெபிக்கிறவனாய், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனாய், எப்போதுமே கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு என்றே வாழ்ந்தவனாக 3 வேளையும் அவன் ஜபிக்கிறவனாக இருந்தபடினாலே அவனுக்கு விரோதமாக சகல பிரதானிகளும் சூழ்ச்சி செய்து ராஜாவை மாத்திரமே என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த தானியேல் என்ற நீதிமானை பழி வாங்கும்படியாக செய்கிறார்கள். எவன் ஒருவன் ராஜாவை தொழுது கொள்ளவில்லையோ அவன் சிங்ககபிக்குள்ளாய் போடப்படுவான் என்ற ஒரு சட்டத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் நீதிமானாகிய தானியேல் அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. அவன் எப்பொழுதும் போல 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருக்கிறான். அந்த சட்டத்தின்படியாக அந்த பிரதானிகள் ராஜாவின் இடத்துல போய் சொல்ல, ராஜா எவ்வளவோ முயற்சி செய்தும் தானியேல் மீது அவன் பிரியமாக இருந்தபடி விடுவிக்க எவ்வளோ முயற்சி, ஆனால் முடியவில்லை. பிரபுக்கள் எல்லாரும் அவனுக்கு எதிராய் நின்றார்கள், பிரதானிகள் எல்லாம் எதிராய் நின்றார்கள். சூழ்ச்சி செய்து இந்த காரியத்தை கொண்டு வந்தார் அல்லவா, தானியேலை அழிக்க வேண்டும் என்று தானியேலை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் சிங்க கெபியிலே போடுகிறார்கள். ஆனால் நீதிமான் இக்கட்டிலே ஆண்டவர் விடவே மாட்டார், இக்கட்டிலிருந்து விடுவிப்பாராம். அந்த பயங்கரமான அந்த சிங்க கபிகளுக்குள்ளே பசியாயிருக்கிற சிங்கங்கள் அதனுடைய வாயை கர்த்தர் கற்றி போட்டார். ஹல்லேலூயா. அந்த தானியேலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அடுத்த நாள் காலையில் போயிட்டு அந்த ராஜா போய் கேட்குறாரு, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாலா தானியேலே என்று கேட்கும்போது அப்போ அவன் சொல்கிறான், நான் ஆண்டவருக்கு நான் உண்மையாக தான் இருக்கிறேன் ராஜாவே, உமக்கும் உண்மையாக தான் இருக்கிறேன், நான் அநீதிக்கேடு எதுவுமே செய்யவில்லையே என்று சொல்லும் பொழுது அவனை வெளியே கொண்டு வரப்பட்டு தானியேலை விடுவிக்கப்பட்டு அதன் பிறகு அவனுக்கு விரோதமாக பிராது பண்ணினார்கள் பாருங்கள், அவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணினார்கள் பாருங்கள். அந்த பிரதானிகளை எல்லாம் அந்த சிங்க கபியிலே தூக்கப்பட்டார்கள். தூக்கி போடும்போதே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை கொன்று போட்டதாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தானியேல் எந்த இக்கட்டில் கொண்டு போய் விடப்பட்டானோ அதில் தானியேல் விடுவிக்கப்பட்டான். அவனுக்கு விரோதமாய் நின்ற துன்மார்கள் அந்த இடத்திற்குள்
போடப்பட்டார்கள், அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? நீதிமொழி அருமையான ஒரு புஸ்தகங்க. நல்ல அறிவையும் விசுவாசத்தையும் நமக்கு நீதியும் படிப்பிக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. கடைசியில் ஒரு காரியத்தை பார்க்குங்க. நீதிமொழி புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறோம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருகளும் அவனோடு சமாதானமாகும்படியாய் செய்வார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? அவன் சத்துருக்கள் கூட அவனிடத்தில் வந்து சமாதானமாய் போகும்படியாய் செய்வாராம். ஆம் ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளை, ஈசாக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை. அவன் தியான புருஷனாக இருந்தான். மாலை வேளையில் அவன் தியானம் பண்ணுகிறவனாக இருந்த ஒரு புருஷனாக இருந்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அவன் ஒருபோதும் எந்த இடத்திலும் அவன் வந்து விவாதம் பண்ணுகிறவனாக காணப்படவில்லை. கேரார் எங்கெல்லாம் ஈசாக்கு வந்துட்டு அந்த துறவு தோண்டுவானோ அந்த கேரார் மக்கள் வந்து அவனோடு கூட விவாகம் பண்ணுவார்கள். இயேசுக்கு சித்தனா என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன செய்தான்? அமைதியாக தான் இருந்தான். எந்த இடத்துல அவன் வந்து என்ன செய்யலை, யாருக்கிட்ட எதிராகவோ இல்லை சண்டை போடவோ எதுவுமே இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் சாந்தமாய் சமாதானமாய் அவன் வாழ்ந்தான். அப்போது அவனுடைய கேரார் ராஜாவும் அவனுடைய பிரதானிகளும் எல்லா பிரபுக்களும் வந்து இவனிடத்தில் வந்து ஈசாக்கினிடத்தில் வந்து சமாதானமாய் போய் விடுகிறார்கள். இதை நாம் ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 27, 28 வசனங்களை வாசிக்க முடியும். பார்த்தீர்களா? நம்ம கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிப்போன்னா நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு கூட வந்து சமாதானமாய் போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. லாபான் கூட பாருங்கள், யாக்கோபுக்கு என்னத்தை விரோதமாக வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை கண்டிக்கும் போது இந்த யாக்கோபோடு கூட அவன் சமாதானமாய் போய் விட்டான். அது மாத்திரமில்லைங்க, ஏசா கூட நான் உனக்கு கொன்று போடுவேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். தன்னுடைய சேஷ்ட பாக்கியத்தையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் இதோ யாக்கோபை திருடி கொண்டபடினான். ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது பெனியல் என்ற பகுதியில் பார்க்கும்போது அந்த ஏசா இவனோடு கூட சமாதானமாய் போய்விடுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆக்கினால் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படியாக செய்வார். அருமையான புத்தகங்க நீதிமொழி புஸ்தகம். வாசிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினமும் ஒரு அதிகாரத்தை வாசிங்க. அந்த அதிகாரம் ஒவ்வொரு வசனமும் வேதத்தில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது, அவங்க வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அதோடு கூட நம்மையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்வோம். நம்மை அறிவிடை செய்ய, பேதையாக இருந்தாலும் அறிவிடை செய்யும், விவேகமை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அன்புள்ள இயேசுவே, இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நல்ல சுகபலனை கத்த கொடுப்பீராக. அவங்க வீட்டாரை ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்க கையின் பிரயாசம் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ராஜா நன்றி கர்த்தாவே. காணிக்க கொடுக்குற பிள்ளைகளையும் அபரிமிதமாக ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நடத்துகிறோம் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். சென்று சொல்வோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.